மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நீங்க பல நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். முக்கியமா எந்த ஒரு முயற்சியை பண்ணினாலும் அந்த முயற்சிக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது ஒன்று, ப்ராசஸ்ன்றது இன்னொன்று. நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அது வந்து நமக்கு திருப்திகரமாக இருக்கும். இப்போ எதுவுமே நம்ம எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்துக்குமே முடிவு வந்துடாது. சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். அதை செய்யும் பொழுது அது வந்து நல்லபடியாக நடந்துட்டு இருக்காங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அது போன்ற உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சாதகமான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. அதனால மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை கூட நீங்க மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி நீங்க பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில நேரங்களில் வந்து நம்ம நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுங்கிற மாதிரி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. விக்னேஸ்வரரை வணங்கி இந்த நாளை தொடங்க வேண்டும். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள்லாம் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள், சில சுபமான சில பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். அதனால் அவசரப்படாமல் நிதானமான போக்கோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் நீங்கி மனதில் சந்தோஷமும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். தனவரவு என்பது கூடும். நீங்க அதற்கான எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதாயத்தையும் பலனையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சில சுபமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கும் உகந்த தினமாக இது அமைகிறது. அதனால அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதாவது நம்ம பர்ஃபெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். அதனால அதை வந்து நம்ம சரியான முறையில் எந்த ஒரு விஷயத்தை கையாளும் பொழுதும் நமக்கு வெற்றிகள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். சில புதிய சிந்தனைகள் உருவாகும். எந்த ஒரு காரியத்திலும் வந்து உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய தனிப்பட்ட திறமையாலும் நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்து மிருகஷீட நட்சத்திரம். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்பாராத விதமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். சில நேரங்களில் வந்து சில பிரச்சனைகள் திடீர்னு தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வந்து நிதானம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில முக்கியமான முடிவுகளை வந்து கொஞ்சம் தள்ளி போடுவதே நல்லது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆருத்ரா நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. முக்கியமான சில திருப்பு முனைகளும் நிகழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான சில விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வந்து க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் பயணப்படுவதற்கான சில திட்டங்களை வகுப்பீர்கள். தெய்வ அனுகூலம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருப்பதால் உலகாய விஷயங்களை தவிர்த்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும்
ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. சில புதிய முயற்சிகளை எல்லாம் தொடங்குவதற்கு ஒரு சிறப்பான தினமாக நாளைய தினம் விளங்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் திட்டம் தீட்டி செயலாற்றும் பொழுது உங்கள் திட்டங்கள் பலிதமாகும். இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும். எப்படி பார்த்தாலும் நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமைந்திருக்கிறது. நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். நீங்கள் நண்பர்களுக்கு உதவுவீர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அதனால மனசுல ஒரு சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் தோன்றக்கூடிய ஒரு புதிய விஷயங்களை எல்லாம் எடுத்து கையாளத்துக்கான ஒரு தைரியத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசர புத்தியை தவிர்க்க வேண்டும். நிதானமாக செயலாற்றும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா சில நேரங்களில் ஒரு நல்ல விஷயத்தை கூட குழப்பறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி நிச்சயிக்கப்படும், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், சிறப்பான தினமாக அமைகிறது. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வேகத்தையும் கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சு நீங்க செயலாற்றும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலகட்டம். தொழிலோ இல்ல சொந்தமான பிசினஸோ எதா இருந்தாலும் அதில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரவிருக்கிறது. வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தினம். சில புதுமையான வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். எண்ணியதை எண்ணியபடி செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிதான போக்கை கையாளும் பொழுது, நல்லது கெட்டதை ஆராய்ந்து செயலாற்றும் பொழுது வெற்றிகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு கொஞ்சம் தாமதமாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். ஆனா சில முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது அதிர்ஷ்டத்தின் கதவுகள் தட்டப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள் நிகழ்வதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. தெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நல்ல தினமாக இது அமைகிறது. இந்த ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால தெளிவான சிந்தனையோடு நிதானமான போக்கோடு கையாள வேண்டும். முருகனை வணங்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ரொம்ப நிதானமான ஒரு செயல்பாடை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துவிடக்கூடாது. சில முன்பின் தெரியாதவர்களை நம்பி பணத்தை ஒப்படைப்பது, இல்லைன்னா பணத்தை ரொம்ப கேஷுவலா நீங்க கையாளும் பொழுது யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க பணத்தை. அதுவும் குறிப்பா பேங்க் இதெல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அகால நேரத்தில் ஏடிஎம் போறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. சில நேரங்களில் வயசானவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் வரலாம். அதனால எச்சரிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு தினமாக இருக்கிறது.
அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும், சிறப்பான வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். அதே போல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு நல்ல தினமாக இருக்கும். நீங்க எந்த விஷயத்தை எதிர்பார்த்து செயலாற்றுகிறீர்களோ அதுல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சுபமான தினம். திருமணங்கள் போன்ற விஷயங்கள் பேசி நிச்சயிக்கப்படும். காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில புதிய தொடக்கத்திற்கெல்லாம் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரும். குறிப்பா தொழில் முனைவோர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு உங்களுக்கு சேரும். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாம இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தினம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த ஒரு தொட்ட விஷயம் எதா இருந்தாலும் அதுல வெற்றிகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். சில நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சில நேரங்களில் அழகா தீர்ந்து போகும். சில நேரங்களில் இப்போ ஒரு வீடுக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு வீடு வாங்கணும், இதுக்கெல்லாம் கடன் வாங்கணும் பேங்க்ல அப்படின்னா அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக மூவ் ஆகி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் சுலபமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் வரலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன தெளிவோடு எதிர்பார்த்ததை விட சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு காத்திருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் தடைகளும் வருவதற்கான ஒரு காலமாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அகன்று மனம் தெளிவடையும். ஒரு பரந்த மனப்பான்மை என்பார்களே அது உங்களிடம் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். குழந்தை பேற்ற எதிர்பார்த்திருந்தால் அது நல்லபடியாக நடக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நல்ல தினம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக சிறப்புகளை கொண்ட ஒரு தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் நிதானமாக நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது. நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வழியில அமையும். பல நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும். எதிர்பாராத விஷயங்கள்ல சில பரிசு பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். திருமணம் போன்ற சில சுப நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவதற்கான நல்ல காலகட்டமாகவும் இது அமைவதால் சிறப்பான தினமாக இதை கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதான போக்கை கையாள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். தொட்டதெல்லாம் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது. அதே போல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வெற்றிகளும் சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது.